தேவையற்ற முடியை அகற்றி பொலிவான சருமத்தை பெற்றிட வி கேர் அட்வான்ஸ்டு லேசர் ஹேர் ரிமூவல். புக் யுவர் அப்பாயின்மெண்ட் 7075627444. உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும். பிரைம் கோல்டு ஹப் 9840551787. குடிக்கிற தண்ணீர் வந்து எப்பவுமே வெந்நீரா குடிச்சா இட் ஆக்சலரேட் த வெயிட் லாஸ். இன்னைக்கு சுடுதண்ணி யாரெல்லாம் குடிக்கிறோமோ வெயிட் லாஸ் ரொம்ப ரேப்பிடா இருக்கும். அட் த சேம் டைம் வெயிட் கெயின் வரவே வராது. ஜிம்மு கூட போகாம இந்த மென்னு சாப்பிட்றதுல ஒரு கீ ஃபேக்டர் என்னன்னா, ஒரு பியூட்டிஃபுல் ஃபேக்டர் என்னன்னா, நீங்க என்ன வேணா சாப்பிடுங்க. யூ டேக் பிரியாணி, நோ ப்ராப்ளம். பீஸா சாப்பிட்றீங்களா சாப்பிடுங்க, பர்கர் சாப்பிட்றீங்களா சாப்பிடுங்க, என்ன வேணா சாப்பிடுங்க. ஆனால் பிரேக்ஃபாஸ்ட் 20 நிமிஷம் நல்லா உட்காந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து மென்று சாப்பிடணும். லஞ்ச் அதே மாதிரி சாப்பிடணும். டின்னர் அதே மாதிரி சாப்பிடணும். 10 மா இலை, 10 கொய்யா இலை, 10 வேப்பை, 1/2 லிட்டர் வாட்டர். இந்த மா இலை, கொய்யா இலை, வேப்பிலையை கட் பண்ணி தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதை 100 ml குறைச்சிட்டு மாதத்துக்கு ஒரு நாள் அதில் ஒரு 10 ml நல்லா உள்ளுக்கு சாப்பிட்ற விளக்கெண்ணன்னு கேட்டு கலந்து மந்த்லி ஒன்ஸ் சாப்பிடணும். ஸோ வெயிட் லாஸ் அப்படிங்கிறது வெறும் டயட்னால வரதில்லை, வெறும் எக்ஸசைஸ்னால வருது. பட் இட்ஸ் அ லைஃப் ஸ்டைல். இப்போ 25 வயசில் இருக்க மாதிரியே நான் இன்னொரு 50 வருஷத்துக்கு இருக்கணும்னா இஸ் இட் பாசிபிள்? எஸ், இட்ஸ் பாசிபிள். இந்த 10 விஷயத்தை ஃபாலோ பண்ண நீங்கள் உணவை நல்லா சூ பண்ணி சாப்பிடக்கூடிய ஒரு ஹேபிட்டை உங்களால் வச்சுக்க முடியும்னா you will not add up weight. இது வந்து this is the biggest mantra for weight loss. எப்படி சாப்பிடணுங்கிறது. நீங்கள் மொபைல், டிவி எல்லாத்தையும் ஓரங்கட்டி வைங்க. டைனிங் டேபிளில் போர்டு போட்டுருங்க. இந்த டைனிங் டேபிள் இஸ் அ சைலண்ட் ஏரியா. நம்ம எப்படி லைப்ரரியில் இருக்குமோ யாரும் சத்தம் போடக்கூடாது, பேசக்கூடாது. அமைதியாக உட்காந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பீஸ் பை பீஸ் எடுத்து ஒரு வாய் உணவு போதுன்னா 7 முறை அதை மென்று அதை முழுங்க. ட்ரை இட் ஃபார் அ மந்த். I have seen many people losing weight without any medicines or any extract. ஜிம்மு கூட போகாம இந்த மென்னு சாப்பிட்றதுல ஒரு கீ ஃபேக்டர் என்னன்னா, ஒரு பியூட்டிஃபுல் ஃபேக்டர் என்னன்னா, நீங்க என்ன வேணா சாப்பிடுங்க. யூ டேக் பிரியாணி, நோ ப்ராப்ளம். டேக் பீஸா சாப்பிட்றீங்களா சாப்பிடுங்க, பர்கர் சாப்பிட்றீங்களா சாப்பிடுங்க, என்ன வேணா சாப்பிடுங்க. ஆனால் பிரேக்ஃபாஸ்ட் 20 நிமிஷம் நல்லா உட்காந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து மென்று சாப்பிடணும். லஞ்ச் அதே மாதிரி சாப்பிடணும். டின்னர் அதே மாதிரி சாப்பிடணும். இஃப் யூ கேன் மெயின்டைன் திஸ் ப்ராசஸ், யுவர் ஹெல்த் இஸ் இம்ப்ரூவ்ட். உங்கள் வெயிட் லாஸ் ரொம்ப ரேப்பிடாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அதர் வே, நான் டயட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் சாப்பிட்ற சாலட்ஸையும் ஃப்ரூட்ஸையும் நீங்கள் மெல்லாமல் சாப்பிட்டீங்கன்னா யூ வில் நாட் லூஸ் வெயிட். செய்வன திருந்த செய். என்ன செய்கிறோமோ அதை பெட்டராக பண்ணோன்னா இட் வில் ஹெல்ப் அஸ். 6th ஃபேக்டர், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்டர். இன்னைக்கு வெயிட் லாஸ் பண்ணும்போது ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம், ஐயோ என்னால் அதை சாப்பிட முடியலையே, ஐயோ என்னால் இதை செய்ய முடியலையேங்கிற நெகட்டிவ் தாட்ஸ் வரவே கூடாது. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிரக்ஞாபராதம்னு சொல்லுவோம், மிஸ் யூஸ் ஆஃப் இன்டெலெக்ட்னு சொல்லுவோம். நம்ம எல்லாருமே வந்து நம்மளுடைய எண்ணம் போல தான் நம்மளுடைய வாழ்க்கை. த மோர் யூ ஆர் ஹாப்பி when you do something, the results are very good. When you are more depressed, even though you are doing a good job, உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்து பேடாக தான். ஸோ நம்ம எக்ஸாமில் படிப்போம், விழுந்து படிப்போம், கஷ்டப்பட்டு படிப்போம், ஆனால் பார்த்தா மார்க் வராது. இன்னொரு பையன் இருப்பான், சுமாராக படிப்பான், அவன் பார்த்தா மார்க் எடுப்பான். ஏன்னா அவன் படிக்கிறத லைக் பண்ணி என்ஜாய் பண்ணி படிச்சிரு. நம்ம வந்து அதை ஒரு பேர்டனாக நினச்சி ஐயோன்னு படிக்கிற மாதிரி படிச்சிரு. இட்ஸ் a சிம்பிள் எக்ஸாம்பிள். வெயிட் லாஸ்க்கும் இது ரொம்ப பெரிய லெவலில் அப்ளிகபிள். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதில் ரொம்ப முக்கியமானது என்ன பண்ணணுங்கிற குறிக்கோள், நேர்மறை எண்ணங்களோடு நீங்கள் செஞ்சீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ஊரில் அதிகமாக கிடையாது. பட் நீங்கள் வந்து ஒரு அமெரிக்கா போகிறீங்க, இல்லை யூரோப் போகிறீங்கன்னா வெயிட் லாஸில் எவ்ரி வீக் யூ ஹேவ் டு மீட் அ கவுன்சிலர். ஒரு சைக்காலஜிஸ்ட்டை மீட் பண்ணி உங்களோட வெயிட் லாஸ் ப்ராக்ரஸ் எப்படி இருக்குங்கிறத விட உங்களோட மென்டல் பாசிட்டிவிட்டி எப்படி இருக்குங்கிறத அனலைஸ் பண்ணி உங்களோட வெயிட் லாஸ் ப்ரோக்ராமே அதோட சேர்த்து தான் அவங்க பண்ணுவாங்க. இந்தியாவில் அது கிடையாது. அங்கே பேரியாட்ரிக் சர்ஜரிலாம் பண்ணும்போது யூ ஆர் கம்பல்சரி டு மீட் த சைக்காலஜிஸ்ட் எவ்ரி 2 days ஒன்ஸ். பிகாஸ் பேரியாட்ரிக் சர்ஜரி பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஒரு இட்லியே சாப்பிட முடியாது. யுவர் ஸ்டொமக் இஸ் அலவுட் வித் ஒன்லி 200 ml ஆஃப் ஃபுட். ஒரு கிளாஸ் பால் உங்களால் குடிக்க முடியாது, வயிறு ஃபுல்லாகிடும். பசிக்கும், ஆனால் அவ்வளோதான் நீங்கள் சாப்பிடணும். தட் ஃப்ரஸ்ட்ரேஷன் லீட் டு லாட் ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிறதுனால அவங்க பண்ண சொல்லுவாங்க. பட் த சேம் திங் ஹேப்பன்ஸ் டு அஸ் ஆல்சோ. நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணுறீங்க, இட்லி பிடிக்கும் சாப்பிடக்கூடாது, லட்டு பிடிக்கும் சாப்பிடக்கூடாது, வீட்டில் பிரியாணி எல்லாருக்கும் கொடுக்குறாங்க, எனக்கு மட்டும் வந்து ஃபுட்டு டயட்டில் இருக்குது அப்படின்னும் போது த ஃப்ரஸ்ட்ரேஷன் இன்க்ரீசஸ். ஸோ உங்களோட மனசில் எந்த அளவுக்கு பாசிட்டிவிட்டியை கொண்டு வரீங்களோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்பர் 7, வெயிட் லாஸ் பண்ணும்போது இந்த மினிமம் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. வெயிட் லாஸ்க்கு நம்ம பண்ணுறவங்க என்ன பண்ணுவோம்னா 30 நாள் டயட் இருப்போம், 31வது நாள் வீட்டில் ஒரு பிறந்த நாள் வரும், ஒரு கல்யாணம் வரும். இன்னைக்கு ஒரு நாள் தானே, இந்த சீட் டே, செல்ஃப் சீட்டிங், அது பண்ணவே கூடாது. ஓகே, அதை பண்ண ஆரம்பிச்சோன்னாலே
தென் த ஹோல் ப்ராசஸ் கோஸ் ராங். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 100 கிலோலேருந்து 99 கிலோ நீங்கள் வரதுக்கே 100 டேஸ் தேவை. பட் இந்த 100 டேஸ்லேருந்து 130 டேஸ்க்குள்ளே உங்கள் வெயிட் 10 கிலோ குறைஞ்சிருக்கும். இந்த காம்பவுண்டிங் ப்ராசஸ் பாடி பில்ட் பண்ணுறதுக்கு யூ நீட் 3 months டைம். இந்த 3 months டைமில் இஃப் யூ ஸ்டார்ட் சீட்டிங் தென் இட் பிகம்ஸ் சைக்கிள். உங்களால் 1 கிராம் கூட வெயிட்டை குறைக்க முடியாது. ஸோ இதை ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம ஹேண்டில் பண்ணணும். இன்னொரு நல்ல விஷயம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடிக்கிற தண்ணீர் வந்து எப்போவுமே வெந்நீராக குடித்தா இட் ஆக்சலரேட் த வெயிட் லாஸ். ஸோ நீங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் வீட்டில் இருக்க பெரியவங்களெல்லாம் பாருங்கள், யாராவது வீட்டில் வெந்நீர் குடிக்கிறவங்க இருந்தாங்கன்னா பாருங்கள், 3 நல்ல விஷயம் இருக்கும். 1, அவங்க ஒல்லியாக தான் இருப்பாங்க, என்ன சாப்பிட்டாலும் சரி. 2வது, அவங்களோட லைஃப் ரொம்ப ஹெல்த்தியாக லாங்காக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். 90 வயசு 95 வயசுலாம் இருக்கிறத பார்க்க முடியும். 3வது, அவங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளமோ கொலஸ்ட்ரால் ப்ராப்ளமோ சுகரோ வராது. ஸோ வெந்நீர் குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. என்னோட ஃபேமிலியில் என்னோட பெரியப்பா ஒருத்தர் இருக்கார். ஹீ இஸ் அபவுட் 90 years now. இஸ் வெரி ஹெல்த்தி, இஸ் வெரி லீன். அவரை நான் என்னோட வாழ்க்கை ஃபுல்லாகவே வந்து குண்டாக பார்த்ததில்ல. பட் இஸ் அ ஒரேஷியஸ் ஹீட்டர். என்ன கிடைக்குதோ கிடைக்கலலாம் கிடையாது. 10 இட்லி சாப்பிடுவார் காலையில். இந்த வயசுலேயும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 10 இட்லி சாப்பிடுவார். எங்கேயாவது ஹோட்டல் போகிறோம், ஒரு பிரியாணி ஆர்டர் பண்ணுறோன்னா, நாங்கள்லாம் வந்து ஒரு பிரியாணி வாங்கி 2 பேர் 3 பேர் ஷேர் பண்ணால் தான் அந்த பிரியாணி காலியாகும். பட் அவர் வந்து ஒரு ஆள் சாதாரணமாக உட்காந்துட்டு அடுத்து என்ன இருக்குன்னு கேட்பார். பட் ஸ்டில் இஸ் லீன். பட் ஆனால் எங்கே போனாலும் நம்ம இப்படி கை வச்சா சுடுற அளவுக்கு இருக்கக்கூடிய தண்ணியை தான் அவர் குடிப்பார். சாதாரணமாக குடிப்பார். சென்னையில் வெளியில் போயிட்டு வரோம், 45 டிகிரி வெயில் அடிக்குது. உள்ளே வந்தாலும் ஃபஸ்ட்டு அவர் கேட்குறது சுடு தண்ணி கொடுன்னு தான் கேட்பார். நம்ம இன்னைக்கு ஐஸ் வாட்டர் ப்ரிஃபர் பண்ணுறோம். இன்னைக்கு சுடுதண்ணி யாரெல்லாம் குடிக்கிறோமோ வெயிட் லாஸ் ரொம்ப ரேப்பிடாக இருக்கும். அட் த சேம் டைம் வெயிட் கெயின் வரவே வராது. நம்ம எல்லாருக்கும் ஒரு டார்கெட் இருக்கும், நான் 70 இருக்கேன், 60க்கு வரணும், வந்துடுவோம். அதுக்கப்புறம் பார்த்தா திருப்பி நம்ம ரிலாக்ஸ் பண்ணோன்னா திருப்பி 70க்கு போகும். 60 to 70 திருப்பி போகாமல் இருக்கணும்னா யூ ஹேவ் டு ட்ரிங்க் ஹாட் வாட்டர். ஸோ ஹாட் வாட்டரை உங்களால் பொறுக்கக்கூடிய சூடில் குடிக்கிற ஒரு ஹேபிட் வச்சுக்கிட்டிங்கனாலே யுவர் வெயிட் லாஸ் வில் பி வெரி ரேப்பிட். உங்களோட பார்ட்னரும் நீங்களும் வெயிட் லாஸ் ட்ரை பண்ணுறீங்க, அவர் வந்து சாதாரண வாட்டரில் இருக்கார், நீங்கள் ஹாட் வாட்டரில் இருக்கீங்கன்னா அவருக்கு 3 கிலோ எடை குறையுதுன்னா உங்களுக்கு 5 கிலோ எடை குறைஞ்சிருக்குது. ஸோ ஹாட் வாட்டர் குடிக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 7th ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம், சுவைகளில் வந்து ஸ்வீட் இருக்கக்கூடிய உணவுகளை தவிர்க்கணும்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் சால்ட் இருக்கக்கூடிய உணவுகளையும் தவிர்த்தா தான் வெயிட் லாஸ் ஆகுங்கிறத நம்ம என்ன பண்ணுவோம், லட்டு சாப்பிட மாட்டோம் ஆனால் சிப்ஸ் லட்டு சாப்பிட மாட்டோம் ஆனால் சேவரிசி சாப்பிடுவோம். ஸோ சால்ட் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள், ஃபார் எக்ஸாம்பிள் ஊறுகாய், அப்பளம், பப்படம், இந்த உணவுகள்லாம் டைரெக்டாக பார்க்குறதுக்கு கொழுப்பானதாக இல்லைனா கூட இந்த சால்ட் உடம்புல வாட்டர் ரிட்டென்ஷன் அதிகப்படுத்தும். இந்த வாட்டர் ரிட்டென்ஷன் நமக்கு அதிகமாக அதிகமாக நமக்கு வெயிட் லாஸ் வரவே வராது. ஒரு பக்கம் நம்ம பயங்கரமாக மெனக்கிடுவோம், இன்னொரு பக்கம் ரிசல்ட் 0 இருக்கும். ஸோ எப்படி சுகரோட இன்டேக்கை நம்ம வந்து குறைக்கிறோமோ, நாட் லைக் யாருமே 100% குறைக்கிறது இல்லை, குறைக்கிறோமோ அதே போல் சால்ட்டோட இன்டேக்கும் நம்ம குறைச்சோம்னா யூ கேன் சி அ ரேபிட் வெயிட் லாஸ் அண்ட் கன்சிஸ்டன்ட் வெயிட் லாஸ். 10th ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது அண்ட் ஆல் டைம் ஃபேவரட், டீடாக்ஸ் பண்ணும். பொதுவாக 2 டைப் ஆஃப் டீடாக்ஸ் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு டைப் ஆஃப் டீடாக்ஸ் வருஷத்துக்கு ஒரு முறை பண்ணுறது. 6 நாளைக்கு நெய் மருந்து சாப்பிட்றது, 7வது நாள் பேதிக் மருந்து எடுக்கிறது. உடம்புல இருக்க டாக்ஸின்ஸை ரிமூவ் பண்ணும், ஃப்ரீ ராடிக்கல்ஸ் கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகும். உடம்புல அன்வான்டாக தேங்கி கிடக்கக்கூடிய நீர்ச்சத்து எல்லாமே உடம்பை விட்டு வெளியில் போகும். இறந்து போய் உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய டிஷ்யூஸ் எல்லாம் வெளியில் போகும். இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பெரிய அளவில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரதை பார்க்கலாம். ஸோ நீங்கள் பண்ணக்கூடிய ஃபர்தர் வெயிட் லாஸ் ப்ராசஸ்க்கு இந்த இயர்லி ஒன்ஸ் டீடாக்ஸ் கேன் பி ஆக்சிலரேட்டர். ஒரு 140 kg ஒரு தாத்தா வந்தார். அவருக்கு வந்து நாங்கள் 6 months டீடாக்ஸ் கொடுத்தோம். ஃபஸ்ட்டு இந்த ஒரு டீடாக்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எவ்ரி மந்த் நான் பொதுவாக எல்லாருக்குமே சொல்கிறது 10 மா இலை, 10 கொய்யா இலை, 10 வேப்ப இலை, 1/2 லிட்டர் வாட்டர். இந்த மா இலை, கொய்யா இலை, வேப்ப இலையை கட் பண்ணி தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதை 100 ml குறைச்சிட்டு மாதத்துக்கு ஒரு நாள் அதில் ஒரு 10 ml நல்லா உள்ளுக்கு சாப்பிட்ற விளக்கெண்ணன்னு கேட்டு கலந்து மந்த்லி ஒன்ஸ் சாப்பிடும். இதை சாப்பிடும்போது அன்றைக்கி ஒரு நாளைக்கு பர்கேஷன் இருக்கும், அன்றைக்கி ஒரு நாளைக்கு வெளியில் எங்கேயும் போகக்கூடாது. எவ்ரி டைம் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்தோம்னா ஒரு 100 ml வெந்நீர் இருக்கும். இதை நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் பண்ணிவிட்டு இயர்லி ஒன்ஸ் இந்த பெரிய டீடாக்ஸ் ஒன்று பண்ணோன்னா யூ வில் லூஸ் வெயிட் லைக் எனக்கு. அந்த தாத்தா வந்து ஃபஸ்ட்டு டீடாக்ஸ் முடிச்சு அடுத்த 6 months அதை பண்ணியிருக்காரு. 30 kgs வெயிட் லாஸ் ஆகிருக்காரு வெறும் 4 months டைம். ரொம்ப ரேப்பிட் வெயிட் லாஸ். இத்தனைக்கும் அவங்க பசங்கள்லாம் டாக்டர்ஸ் தான். தே ஆர் டூயிங் ஆல் த மெடிக்கல் செக்அப்ஸ். ஒன்லி டீடாக்ஸ் இஸ் ஹெல்பிங் ஹிம் வித் ஆல் அதர் 9 principles ஆஃப் வெயிட் லாஸ். இந்த 9 விஷயத்தையும் ஃபாலோ பண்ணி இது கூட அதை ஃபாலோ பண்ணுறாரு. பெரிய அளவில் வெயிட் லாஸ் இருக்கிறது நம்ம பார்க்கலாம். ஸோ வெயிட் லாஸ் அப்படிங்கிறது வெறும் டயட்னால வரதில்லை, வெறும் எக்ஸசைஸ்னால வரதில்லை. பட் இட்ஸ் அ லைஃப் ஸ்டைல். நம்ம எல்லாருமே ஒரு வாழ்வியல் முறையாக மாற்றணும். எத்தனை மணிக்கு எழுந்துக்கிறோம், எத்தனை மணிக்கு தூங்குறோம், காலை கடன்கள் கரெக்டாக முடியுதா, சாப்பிடும்போது மெதுவாக உட்காந்து மென்று சாப்பிட்றோமா, தேவையான அளவு தண்ணி குடிக்கிறோமா. எக்ஸசைஸ் இஸ் அ மஸ்ட், அது நம்ம பண்ணலாம். அது கூட தியானமும் ரொம்ப அவசியம்னு புரிஞ்சு அதுக்கான முயற்சிகளை செய்யறது. அதே போல் சுடுதண்ணி குடிக்கிறது, இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் உங்களோட லைஃப் ஸ்டைலில் நீங்கள் கொண்டு வர முடியும். பட் இதெல்லாம் பண்ணிங்கன்னா எந்த மருந்தும் தேவையில்லை, எந்த மாத்திரையும் தேவையில்லை. உங்களோட வெயிட் மேனேஜ்மெண்ட் ரொம்ப நல்லா இருக்கும்,
உங்களோட இன்டர்னல் ஆர்கன்ஸோட ஃபங்க்ஷனாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாத்துக்கும் மேலே யூ வில் பி யங் ஃபார் எவர். இன்னைக்கு இளமையாக இருக்கணும், இப்போ 25 வயசில் இருக்க மாதிரியே நான் இன்னொரு 50 வருஷத்துக்கு இருக்கணும்னா இஸ் இட் பாசிபிள்? எஸ், இட்ஸ் பாசிபிள். இந்த 10 விஷயத்தை ஃபாலோ பண்ணால் போதும். ஸோ இன்னைக்கு வெயிட் லாஸ் அதுக்காக எஃபர்ட்ஸ் போடுற எல்லாருமே வந்து வேர் ஐம் கோயிங் ராங், இந்த கொஷின் வந்து அவங்க எல்லாருக்குமே மைண்டில் ஓடிட்டுருக்கு. ஸோ அந்த கொஷின் எல்லாத்துக்குமே வந்துட்டு இன்றைக்கி நீங்கள் ஒரு பதில் கொடுத்துட்டீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் நீங்கள் சொல்கிற இந்த சின்ன சின்ன விஷயங்களை தான் வந்து பெருசாக யாருமே நோட் பண்ணுறது கிடையாது. லிட்டில் திங்ஸ் ஹேவ் கிரேட்டர் வேல்யூஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம பண்ணக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள், இந்த சின்ன சின்ன ஹேபிட்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணுறதுனால நம்மளுக்கு பெரிய ரிசல்ட்ஸ் ஆஃப்டர் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு அப்புறம் கிடைக்கும். அது டிசிப்ளின்டாக ஃபாலோ பண்ணுறதுக்கப்புறம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரொம்ப அழகாக சொல்லி கொடுத்துருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். பிகாஸ் இவ்வளோ டைம் எடுத்து இவ்வளோ அழகான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். தேங்க்யூ.